தமிழர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நாம் தமிழர்கள் என்று தமிழ் தேசியம் பேசும்போது சங்க இலக்கியத்தில் தமிழ்நாடு அப்படின்னு இருந்துச்சா, தமிழ் தேசம் அப்படின்னு இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இது ஒரு ஆதாரம் மாதிரி. தொல்காப்பியத்தில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று எழுத்ததிகாரம், இன்னொன்று சொல்லதிகாரம், இன்னொன்று பொருள் அதிகாரம். அதில் சொல்லதிகாரத்தில் இந்த வரி வருது, அதை நான் போட்டுடுறேன். இதில் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என்று அனைத்தே செய்யுள் ஈட்டச் சொல்லே. செய்யுள் ஈட்டுனா செய்யுள் செய்கிறது, உருவாக்குறது, அந்த மாதிரி எடுத்துப்போம். செய்யுளை உருவாக்கும் போது என்னென்ன சொல் இருக்குன்னு போட்டுட்டார். அதில் 2 சொற்களை சொல்லும்போது வருது. முதல் இயற்சொல் தாமே செந்தமிழ் நிலத்து வழக்கோடு சிவனி தம் பொருள் வழாமை இசைக்கும் சொல்லே. அப்போ இந்த வரியில் செந்தமிழ் நிலத்துன்னு வந்துருச்சு. அடுத்தது பார்த்துருவோம். செந்தமிழ் சேர்ந்த பன்னீரு நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கிளவி. இங்கே செந்தமிழ் சேர்ந்த பன்னீரு நிலம், அதாவது 12 நிலம் அப்படின்றது இங்கே வந்துடுச்சு. சரி, இந்த தொல்காப்பியம் இந்த வரிகளுக்கு என்ன பொருள்ன்ற கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்ச பொருளை சொல்கிறேன், அது சரி பார்த்துக்கோங்க. தவறாக இருந்துச்சுன்னா கீழே போடுங்க, நான் திருத்திக்கிறேன். சரி, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என்று அனைத்தே செய்யுள் ஈட்டு சொல்லே. அதாவது செய்யுள் எழுதும்போது இருக்கும் 4 வகை சொற்கள். அதில் இயற்சொல்லை பற்றி முதல்ல சொல்லும்போது, இயற்சொல் தாமே செந்தமிழ் நிலத்து வழக்கோடு சிவனி தம்பொருள் வழாமை இசைக்கும் சொல்லே. செந்தமிழ் நிலத்து வழக்கோடுனா அந்த நிலத்தில் மக்கள் பேச்சு வழக்கு பயன்படுத்துவாங்கள்ல, அதோட பொருந்தி, சிவனினா பொருந்தி, தம் பொருள் வழாமை, அந்த சொல்லுக்குன்னு ஒரு பொருள் இருக்கும்ல, அதுவும் அதை மக்கள் பயன்படுத்தும் போது ஒரு வழக்கில் பயன்படுத்தும் போது ஒரு பொருளும் இருக்குல்ல, ரெண்டுமே வழாமைனா ரெண்டுமே மாறாமல் சரியாக இருக்கும் அப்படின்றது. அப்போ இயற் சொல் தாமேனா இயற் சொல்லுன்னா செந்தமிழ் நிலத்து வழக்கோடு சிவனி, அதாவது செந்தமிழ் நிலத்து வழக்கோட பொருந்தி, தம் பொருள் வழாமை, அந்த சொல்லோட பொருள் திரியாமல் இல்லை தவறாமல் இசைக்கும் சொல்லே. அப்போ இயற்சொல்லுனா இதுதான் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து திரிச்சொல். ஒரு பொருள் குறித்த வேறு சொல்லு ஆகியும் வேறு பொருள் குறித்த ஒரு சொல் ஆகியும் இரு பாற்று என்ப திரிச்சொல் கிளவி. அப்போ இதில் 2 வகை சொல்லிடுறாங்க. இரு ஆற்று தான் இருப்பாட்டுன்னு வருது நினைக்கிறேன். அந்த 2 வகை என்னென்னா, ஒரு பொருள் குறித்த வேறு சொல், அதாவது வேறு சொல் ஒரு பொருளை குறிக்கும், இல்லைன்னா வேறு பொருள் ஒரு சொல்லில் இருக்கும். அதை நேராக சொல்லணும்னா ஒரு சொல்லில் பல பொருள் இருக்கும், பல சொற்களுக்கு ஒரே பொருள் இருக்கும். இது ரெண்டுமே ஆற்றுனா அதன் வழி. அப்போ இந்த 2 கருத்தியல் வழியாக வரும் சொற்கள் திரிச்சொல் கிளவி அப்படின்னா திரிச்சொல் பிறக்குது அப்படின்ற பொருளில் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து செந்தமிழ் சேர்ந்த பன்னீரு நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கிளவி. கிளவினா பிறப்புன்ற பொருள், உருவாகுது அப்படின்ற பொருள் வச்சுக்கலாம். இப்போ திசைச்சொல் எப்படி உருவாகுது அப்படின்னா, செந்தமிழ் சேர்ந்த பன்னீரு நிலத்து, அதாவது 12 நிலங்கள் இருக்குது, தம் குறிப்பினவே, அந்த நிலத்தை குறிக்கிற மாதிரி அந்த நிலத்துக்குன்னு சில சொற்கள் இருக்கும் அப்படின்ற பொருள் நான் எடுக்கிறேன். அது திசைச்சொல் கிளவி. தமிழ்நாட்டில் ஒன்று பேசுகிறோம், ஈழத்தில் ஒரு பேசுகிறோம். தமிழ்நாட்டில் சில சொற்கள் பயன்படுத்துகிறோம், ஈழத்தில் சில சொற்கள் பயன்படுத்துகிறோம். அது திசைச்சொல் கிளவியாக இருக்கலாம் அப்படின்றது எனக்கு சந்தேகம், எனக்கு முழுமையாக தெரில. அடுத்து வடசொல் கிளவி வட எழுத்து ஒரீ எழுத்தோடு புணர்ந்து சொல்லாகுமே. அதாவது வட சொல்லுனா, இப்போ சில தமிழ் சொற்களில் நம்ம இந்த ஜ, ஷ, ஸ்க்ரூ இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த ஜாவை நீக்கிட்டு சேன்னு போட்டு எழுதுகிறோம்ல, அதுதான் வடச்சொல். அப்போ தமிழ் சொல்லு தான், அதை அந்த மொழி மறந்தவன், உச்சரிக்க முடியாதவன் பல ஆண்டுகள் சேவை ஜான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ அந்த சொல்ல
அந்த ஒரு எழுத்து இல்லை அந்த எழுத்துக்கள், அந்த வட எழுத்துக்களை நீக்கிட்டு அதில் ஒரு ஈ, அதுக்கு நிகரான, அதுக்கு ஈடான, ஜனா ச, அதுக்கு ஈடான ஒரு எழுத்தோடு புணர்ந்த சேர்த்து, அதை புணர்ந்தன சேர்க்கிறது, சேர்த்து அப்படி சேர்த்தா அந்த சொல் வந்து வடச்சொல் ஆகும் அப்படின்ற பொருள் வருது. இது என் அறிவுக்கு உட்பட்ட பொருள், நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் நான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இதில் இன்னொரு கருத்தும் நான் எடுக்கிறேன், இதை நான் அடுத்த காணொளியில் சொல்கிறேன். இனிமே வந்து தமிழ் இலக்கியத்தில் தமிழர்களுக்கான நிலத்தை பற்றி குறிப்பு இருக்கா அப்படின்னா கேட்டால் தொல்காப்பியத்தில் இருக்குன்னு காட்டுங்க. அவ்வளோதான், காணொளி முடிந்தது. பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த காணொளியில் பார்ப்போம்.